நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, நாம் செய்யும் ஒரு செயல் எங்கே போகிறது? நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் காயப்படுத்துகிற மனசுகள், நாம் உதவுகிற மனிதர்கள், அவை எல்லாம் காற்றில் கரைந்து விடுமா? இல்லை. இந்த உலகத்தில் கடவுள் என்னும் கேமரா இருந்தால் கர்மா என்னும் ரெக்கார்டர் கூட இருக்கு. அது சத்தமில்லாமல் பதிவு செய்கிறது. நீங்கள் நினைக்காத நேரத்தில், நீங்கள் மறந்த பிறகும் கூட அது மறக்காது. ஒரு நல்ல செயல் செய்தால் யாரும் பார்க்கல என்று நினைக்கிறோம். ஆனா கர்மா பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தவறு செய்தால் யாருக்கும் தெரியாது என்று நிம்மதி அடைகிறோம். ஆனால் கர்மா ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கிறது. கர்மா உடனே தண்டனை தராது, அது பொறுமையாக காத்திருக்கும். ஏன் தெரியுமா? அது பழிவாங்காது, அது சமநிலை செய்யும். நீங்கள் விதைத்ததை நேரம் வந்தால் அதே அளவில் திருப்பி தரும். நீங்கள் ஒருவரை அவமதித்தீர்கள் என்றால் ஒரு நாள் அதே உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவினீர்கள் என்றால் ஒரு நாள் உதவி தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு தெரியாத கை உங்கள் பக்கம் வரும். அதுதான் கர்மா. பலர் கேட்கிறார்கள், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனா ஏன் எனக்கு கஷ்டம்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்மா இன்று மட்டும் இல்லை, அது நேற்று செய்ததையும் சேர்த்து கணக்கிடும். நாம் எல்லோரும் நம் வாழ்க்கை என்னும் வங்கி கணக்கில் நன்மை தீமை இரண்டையும் டெபாசிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வித்ட்ரா செய்யும் நாள் வந்தால் அது பேலன்ஸ் பார்த்துத்தான் தரும். அதனால்தான் நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டியது மற்றவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் மன அமைதிக்காக. இனி யாராவது உங்களை காயப்படுத்தினால் அவர்களை பழிவாங்க வேண்டாம், சும்மா சிரிங்க. ஏனென்றால் கர்மா என்னும் ரெக்கார்டர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பட்டனை அழுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் இன்று என்ன பதிவு செய்கிறீர்களோ நாளைக்கு கேட்க தயாராக இருங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.